ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆதித்யா ட்ரேடிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணேன், அண்ட் நாளைக்கு எந்த மாதிரி இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதில் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி டாபிக். நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு கேப் அப் கொடுத்துச்சுங்க. ஒரு பெரிய கேப் அப்னு இது சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 22,528ங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 22,445 ஒரு சப்போர்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். இது எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு சப்போர்ட் தாங்க. ஓல்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அது தாண்டினதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ அது வந்து சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மார்க் பண்ணியிருந்த அதுக்குள்ளே தாங்க மோஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு போச்சு. ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி நம்ம சப்போர்ட் லெவலில் வந்து அங்கேயே தான் சைடில் தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் நான் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேலே போகலாம், மேலே வந்து ஒரு கால் சைடு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இல்லை இது ரெசிஸ்டன்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே வெயிட் பண்ணிச்சு அப்படின்னா கீழே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தாங்க இருந்தேன். நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கிறப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் வரப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு கீழே வந்து என்னோடய சப்போர்ட் வரைக்கும் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ், நான் இது 72 வருது. நான் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரு டார்கெட் வச்சு இன்றைக்கி நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் என்னால் மேக் பண்ண முடிஞ்சுங்க, ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஆக்சுவலி ஒரு அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம், 470 நினைக்கிறேன், 470 பாயிண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு 1 hour கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 1 hour கேண்டில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே தாங்க ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு 1 hour கேண்டில் கூட இந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் கூட அது பிரேக் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய பிரேக் த்ரூ இதில் கிடைக்கல. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு நம்ம இதில் பார்க்குறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேட் பண்ணிகிட்ருக்கு இந்த ரீஜனில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கன்சால்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டேன்டா, அப் ட்ரெண்டு தான்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மறுபடியும் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சுங்க, ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து இது ஒரு அப்வர்ட் மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 to 19 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க பேங்க் நிஃப்டியில், ஓகேங்களா. ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸில் இருந்தங்காட்டிக்கு நான் வந்து இதில் ஒரு ட்ரேட் எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம நிஃப்டிலேயே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தங்காட்டிக்கு நான் அதிலே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நான் சரி இன்றைக்கி ட்ரேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த சப்போர்ட் லைனு, ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியல, டெய்லி என்னால் உட்காந்து இது பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா கீழே தெரியிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி மார்னிங் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நாளைக்கும் இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து ஒரு சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ப்ராபப்ளி இது வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக வரலாம், இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வரலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ஏன்னா இது ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அப் ட்ரெண்ட் வந்தனால நமக்கு வந்து நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. சைடில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து மோஸ்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதே கீழே வரலாம், கீழே பிரேக் ஆச்சு, இந்த லைன் கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் கீழே நம்ம சப்போர்ட் வரைக்குமே நம்மளோட டார்கெட் வச்சு நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட சிமிலராக தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. சைட்வேஸில் போயிட்டுருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு
அப் ட்ரெண்ட் இது வந்து அப் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் அது கீழே போகிறக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. மேபி ஒரு கேப் டவுன் கொடுத்து மறுபடியும் இதுக்குள்ளேயே இது சுற்றிட்டு மறுபடியும் இதை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அங்கே நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது அப் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இனிமேல் நம்ம அப் ட்ரெண்ட் மட்டுமே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் சைடு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்போர்ட்டு வச்சு நம்ம புட் சைடு போகலாங்க. இல்லைனா மோஸ்ட்டாக நம்ம கால் சைடே போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி எனக்கு தெரியணும், நான் வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன், ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுவும் தெரிலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இது தனியாக செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவாவோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.